ரோமியோவின் மனையாட்டி. ஒரு முழு திரைப்படத்தோட கதையை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இந்த கதையை ஏன் சொல்லி சொல்கிறேன்றதை கடைசியில் பார்க்கலாம். ரோமியோவின் மனையாட்டின்ற ஒரு கதையோட பேரே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். ஆமாம், இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை தான். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு ப்ரெஸ் மீட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு கடல்சார் ஆராய்ச்சியாளர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் டைம் ட்ராவல் நடந்திருக்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல போகிறேன்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நான் குமரிக்கண்டத்தில் நிறைய பொருட்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தா, அது வித்தியாசமான பொருள் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த துப்பாக்கி 10,000 வருஷம் பழமையானது, கார்பன் டேட் படி. ஆனால் அந்த துப்பாக்கியை தயார் பண்ணது 2026. 2026 அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தேதி, சீரியல் நம்பர், அந்த தொழிற்சாலையோடைய பேரை வச்சு அந்த தொழிற்சாலை கண்டு கேட்கும்போது அந்த துப்பாக்கி தயார் பண்ணிவிட்டு இன்னும் விற்கவே இல்லைன்னாங்க. சிலரை பிடிச்சி அந்த துப்பாக்கியை நான் வாங்கிட்டேன் லைசன்ஸோடு. இப்போது டைம் ட்ராவல் ஆன 10,000 வருஷத்துக்கு பழமையான துப்பாக்கியும் என்கிட்ட தான் இருக்குது. டைம் ட்ராவல் ஆகாத புதிய துப்பாக்கியும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த துப்பாக்கி எப்படி டைம் ட்ராவல் ஆக போகிறதுன்றதை விரைவில் சிசிடிவி ஃபுட்டேஜோட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் முடிச்சிடுறாரு. ப்ரெஸ் மீட் முடிச்சு அப்படியே வரும்போது நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. டைம் ட்ராவலில் நம்பிக்கை இருக்கா, அப்படி இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் வெயிட் பண்ணுங்கள், நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே அவரோட ஆய்வு கூட வச்சுருக்காரு. அதில் நிறைய பழமையான பொருட்கள் எடுத்துகிட்டு வச்சுருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கு. சிசிடிவி கேமரா பார்வையில் படுற மாதிரி கரெக்டாக ஒரு ட்ராவில் வைக்கிறாரு. அப்போ அவங்க பையன் உள்ளே பார்க்குறாரு. ஒரு பழமையான ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அதில் தமிழ் எழுத்துக்களில் நிறைய பொறிக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு எழுத்து நகர்த்துறான். என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. டேட், வாட்ஸ் திஸ் அப்படின்னு. இது இப்போது நம்ம இமெயில் அனுப்புகிறோம், லெட்டர் அனுப்புகிறோம், அது மாதிரி அந்த காலத்தில் இந்த பெட்டியில் எழுத்துக்களை நகர்த்தி வச்சு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஓ, போஸ்ட் பாக்ஸ். இது போஸ்ட் பாக்ஸ் இல்லை, போஸ்ட் லெட்டரே அன்றைக்கி இந்த காலத்தில் பெருசாக இருந்திருக்கு அப்படின்னா. சரி, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, அம்மா போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளை வர சொல்கிறாங்க, வா போயிட்டு வரலாம். ஓஹோ, சாரி டேட், எனக்கு நிறைய காலேஜ் ஒர்க் நிறைய இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, எனக்கு இப்போ வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, ஐ ஆம் சி யூ லேட்டாக, நான் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஓகே, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவனுக்கு அந்த பெட்டி மேலே ஈர்ப்பு அதிகமாக இருந்து அப்படியே தடவிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுத்துக்கள்லாம் தானே கடை நகர ஆரம்பிக்குது. பெட்டி சொல்ல ஆரம்பிக்குது, மின்னல் வெட்டுது. ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி டக்குன்னு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து ஒரு வெளிச்சம். இவன் பயத்தில் ஓடி போய் பின்னாடி இருந்து அப்படி எட்டி பார்க்குறான். அதுலேருந்து பார்த்தா அந்த காலத்து மன்னர்கள் காலத்தில் இளவரசி தங்க நகைகள் போட்டுக்கிட்டு அப்படியே இளவரசி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே வெளியில் வரான். எனக்கு முன்னால் எப்படி வந்தீர்கள் மணாலா அப்படின்னா. வாட் மணாலா? Who are you? Tell me what you are. This is 10,000 year old box அப்படின்ட்டு இவன் இங்கிலீஷில் பேசுகிறான். என்ன மொழி இது பேசுவது? ஓ தமிழ். ஓகே தமிழ். இது 10,000 வருஷம் பழமையான பாக்ஸ். இதுலேருந்து எப்படி வந்த? யார் நீ? யூ ஹியூமன்? ஐயோ, தமிழ். நீ மனுஷிதானா? அப்படி. ஆம், நான் மனிதன் தான். ஏன் என்னை ஏற்றி எனக்கு உங்களுக்கு தெரியாதா? யார் நீ அப்படின்னு. நான் உங்கள் மனையாட்டி. வாட்ஸ் த மனையாட்டி? கூகுளில் சர்ச் பண்ணுற டக்குட்டு. ஓ, மனையாட்டி மீ ஒய்ஃப். நீ என் ஒய்ஃப்? எப்படி வாட் அப்படின்னு டென்ஷனாக கேட்கும்போது இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது? நான் வளர்ந்த தேசத்தில் பிறந்தவள். என்னுடைய பாட்டனார் தான் ராஜகுரு. நீங்கள் நான் வளர்ந்த தேசத்தின் பிரதான மந்திரியின் மகன். நாம் இருவரும் சந்தித்தது ஒரு கல்விக்கூடத்தில் தான். நீங்கள் சிறந்த அறிவாளர், அழகாக பாடல் பாடுவீர், மிக புலமையானவர், அமைதியானவர். அதனால் உங்களை எனக்கு பிடித்திருந்தது. நாம் இருவரும் ஒருவரை நேசித்தோம். அந்த சமயத்தில் ஒரு பேரதிர்ச்சி வந்தது. இளவரசரின் திருமண செய்தி அரண்மனையே கூடியிருக்கு, சபை கூடியிருக்கு. பெண் யார் என்று அறிவித்தார்கள். என் தலையில் இடியே விழுந்தது. ஏனெனில் இளவரசருக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் நான் தான். சபைக்கு நடுவில் சென்று, எனக்கு இளவரசரை விருப்பமில்லை, எனக்கு மந்திரியின் மகனை இவரைத்தான் விருப்பம் என்று உங்களை முன்னிறுத்தினேன். மன்னர் கடும் கோபமடைந்து விட்டார். அப்படின்னு ஒன்று ஐஃபோன் ரிங்டோன் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்ட்டு மன்னர் கேட்க,
மொத்த சபையும் என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்க, என்ன சத்தம் இது இந்த பொண்ணு கேட்குறா. அங்கேருந்து சைன் அப்படி ஸ்க்ரீன் கட் பண்ண இங்கே வந்து என்ன சத்தம் இது, இது என்ன மந்திர பெட்டியா? ஓ ஜோ நோ 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 திஸ் இஸ் செல்ஃபோன் தட்ஸ் ஆல். ஓகே செல்ஃபோன். வெயிட் மாம். ஹாய் மேம். என்னடா நீ அப்பாவை மட்டும் அனுப்பிச்சிருக்க, நீ வரல? தாத்தாவுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லை தெரியுமா, ரொம்ப முடியாமல் இருக்காரா. வந்து அவர் நல்லா இருக்கும்போதே ஒரு முறை பார்த்து மாம் எனக்கு வேலை நிறைய இருக்குது, நான் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணணும், அப்புறம் பேசுகிறேன், பாய் ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு டெல்மி கதை சொல் அப்படி. எனக்கு உணவருந்த வேண்டும் அப்படின்னு. ஓ சாப்பாடு. ஓகே கம் வா அப்படின்ட்டு ஆய்வு கூடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்தில் அப்படி நடந்து அப்படி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறான். அவன் கிச்சனுக்குள்ளே அதுக்கு முன்னாடி போயிருப்பானான்னு கூட தெரியாது, என்ன இருக்குன்ட்டே ஒன்றும் தெரியாமல் திருத்து முடிச்சு எல்லாத்தையும் தேடிட்டு பார்க்குறான். ப்ரெட் மட்டும் கிடைக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜை திறக்கிறான். ஃப்ரிட்ஜ் வந்து ஜாம் கிடைக்குது. ஜாம் எடுத்து ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி தடவிட்டு இருக்கும்போது இந்த நம்ம மனையாட்டி வந்து ரோமியோவோட மனையாட்டி வந்து கதவை திறக்கிறா மூடுறா. இதிலிருந்து குளிர்ச்சியாக காற்று வருகிறது. ஓ இது ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ். ஓ இது ஒரு மாயக்கருவியோ, குளிர்காற்று வீசும். ஓகே கமான் இது சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அவளுக்கு ப்ரெட்டெல்லாம் வச்சு ஒன்றும் சாப்பிட பிடிக்கல. ஆனால் உள்ளே இருக்க ஜாம் வந்து டேஸ்ட்டாக இருந்தோடனே அந்த ஜாமை மட்டும் எடுத்து சாப்பிட்றான். நோ ஹேண்ட் நோ யூஸ் த ஸ்பூன் அட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கையில் கொடுக்குறான். அந்த ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பற்றவில்லை, இன்னும் வேண்டும். ஓ பத்தலையா, வெளில தான் போகணும், கமான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன்னு ஒன்றுதா பைக்கு ஒரே ஓட்டம் ஓடி போய் பொத்துன்னு கீழே வந்துடுறா. வாட் என்னாச்சு அப்படின்னோடனே, இது கணக்கிறது, இது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னோடனே, ஜஸ்ட் பைக், இது பைக். அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரில. ஓ புதுவித வாகனமோ, நியூ பைக் கமான். அவள் எப்படி வருவது நான் அப்படின்னு ஏறி உட்கார், அது கால் தூக்கி போட்டு உட்கார் அப்படின்னா அவள் ஏறி அப்படி உட்கார்றான். ஓ இந்த ட்ரெஸ்ஸோட வெளியிலையா, ஐயோ கிடம் அப்படின்னு வா கமன் உள்ளே கூட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸில் இதில் போயிட்டு ட்ரெஸ்ஸை தர்றான். ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, இதை அணிந்து கொள் அப்படின்றான். இதை எப்படி போடுவது அப்படின்னா, இது வேறு நான் தான் சொல்லி தரணுமா, ரைட் அப்படின்ட்டு அவனை சுடிதார் எடுத்து மாட்டி இப்படி தான் போடணுமா அப்படின்ட்டு செஞ்சு கட்டணும். சரி அப்படின்னு உன்னை திருப்பி கழட்டியே கையில் கொடுத்து போட்டுக்கோ அப்படின்றான். நான் வெளில வெயிட் பண்ணுறேன். ஓகே ட்ரெஸ் அப்படின்னு. நீங்கள் என் வெளியே போக வேண்டும், நான் உங்கள் மனையாட்டி அல்லவா, இங்கேயே இருக்கலாமே. அவனுக்கு ஷாக் ஆகி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுல பார்க்கலாமா அப்படி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா நான் வெளில வெயிட் பண்ணுறேன். ஓகே பாய் அப்படின்ட்டு வெளியில் போயிடலாம். இல்லை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரான். ஓகே தட்ஸ் கால் கமான் போகலாம் அப்படின்ட்டு திருப்பி பைக்கில் ஏறுறாங்க. பைக்கை சர்றன்னு ரேஸ் பண்ணி வேகமாக போயிட்டு கேட்கிட்ட நிப்பாட்டுறான். டமால் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. இது நகருமா என்று கேட்டேன், பறக்கும் என்றீர்கள், இது சீறுகிறது, எனக்கு பயமாக இருக்குது. ஓ காடு, அதுக்கு ஏன் என்ன அடித்த அப்படின்னு. அடித்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். ஓகே திரும்பி பார்க்குறான், பின்னாடி ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா காலை பிடிச்சிட்டு இருக்கு. மன்னித்து விடுங்கள். கமான் நோ ஓகே நான் மன்னிச்சிட்டேன் நீ உட்கார் மன்னித்து விட்டீர்கள் அல்லவா, மன்னிச்சிட்டேன் உட்கார் போகலாம். இது நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன், எனக்கு பயமாக இருந்தால் என்னை கட்டி பிடிச்சிக்கோ, ஓகேவா, இல்லை என் தோளில் கை வச்சுக்கோ. சரி இன்னொன்று தோளில் கை வச்சுக்கிறேன். அப்படியே போகிறாங்க 2 பேரும். போகும்போது ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறாங்க, பணம் எடுக்கணும். இவன் கையில் கேஷ் இல்லை, அதனால் ஏடிஎம் மிஷின் போகிறான். ஏடிஎம்மில் உள்ளே போயிட்டு பணம் எடுத்துகிட்டு அந்த பணம் வரும்போது டக்கு சவுண்டு வரும் தெரியுங்களா, அந்த சவுண்டை கேட்டு பயந்து போர்னு கத்திட்டு டமால்னு கண்ணாடியில் போய் முட்டி கண்ணாடியை உடச்சி வெளியில் போய் விழுந்து அப்படியே ஒரு மாதிரி ஐயோ இது போரில் வா, ஐயோ எல்லாம் சிசிடிவியில் கவர் ஆகிடுச்சு. போரெலாம் இல்லை, பணம் வரும்போது இப்படி தரும். பணம் என்றால் என்ன சொல்கிறேன், வா பணம் அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் 2 பேரும் விழுறாங்க. பக்கத்தில் வந்து பீஸா கார்னர் போகிறாங்க. இப்போ பீஸா ஆர்டர் பண்ணுறான். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வெளியே பார்த்துட்டு, உங்கள் நாட்டில் யாரும் வீட்டில் சமைப்பதில்லையா அப்படின்னோடனே அப்படின்னு அவர் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி
இவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே நகரம் வந்து ரொம்ப பெருசாகவும் பயங்கரமாகவும் இருக்கிறத பார்த்து அப்படியே பிரமிச்சுக்கிட்டே வரான். அப்போ வந்து ஒரு சிக்னலில் நிப்பாட்டுறாங்க. சிக்னலில் நிப்பாட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் பயத்தில் அந்த வண்டிகள்லாம் நிறைய வர்றது, அந்த பெரிய பெரிய கட்டிடம் பார்த்து பயத்தில் போட்டு டமால் 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 டமால்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏமா அடிக்கிறேன்னொன்னே, எங்கள் அழகான தேசத்தை இப்படி நாசம் செய்து விட்டீர்களே அப்படின்னோடனே, நான் பண்ணிட்டேனா, அதுக்கே என்ன அடிக்கிறான்னு, ஐயோ மன்னித்து விடுங்க திருப்பி காலைல வந்து இது பண்ணும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாங்க, லேடி போலீஸு. என்னப்பா பிரச்சனை, இந்த பொண்ணு என்ன, நீ என்ன டார்ச்சர் ஏதாவது கொடுக்குறியா, ஏன் இந்த பொண்ணு ஒன்று அடிச்சுட்டு ஏன் இப்போ காலில் விழுது, என்ன மிரட்டுறியா, பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படி அவங்க போட்டு சர்றா முறையாக கேட்டோன்னே, இல்லை மேம் தெரிஞ்ச பொண்ணு தான், கிராமத்து பொண்ணு, சிட்டியில் இருக்க இவ்வளோ பெரிய பில்டிங் இதெல்லாம் பார்த்தோன்னா பயந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி, என்னம்மா தெரிஞ்சாலாம், தெரிந்தவர் தான் அப்படின்னோடனே, இவங்கள் யார், உங்கள் சகோதரியா அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் சகோதரி தான், ஆமாம் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னு, வணக்கம்மா, கிளம்ப அப்படின்னோடனே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பீஸா கார்னரில் பீஸா வருது. இவன் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட் அப்படின்றான். இவங்க எடுத்து அப்படியே துருத்துன்னு கையில் பார்த்துட்டு வாயில் வச்ச உடனே, நாய்கள் சாப்பிடுமா இதை சீ அப்படின்னு தூக்கி போட்டுடுறான். பீஸா கார்னர் இருக்க மொத்த பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ இது என்னடா அது அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, சாரி திஸ் வில்லேஜ் கேர்ள் சாரின்னு இவங்க கத்துறான். இல்லை, நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயோ இதை வச்சுக்கிட்டு வெளியில் வந்தா நம்ம செத்துருவோம் போல இருக்கே உதவாங்கி அப்படின்ட்டு, சரி ஓகே பார்ப்பலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு வரேன். என்னத்தை சாப்பிடுனே தெரிய மாட்டேது, இது கேப்ப களி கம்புன்னு கேட்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் தெரியாது. பழங்கள் அப்படின்னு, பழம் தெரியுமா, போகலாம் அப்படின்ட்டு ஒரு பழக்கடையில் போய் நிப்பாட்டுறாங்க. பழம் வாங்குறான். ஒரு 2 வாழைப்பழம், 2 ஆப்பிள், 2 கொய்யா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதுவும் வேண்டும் பேரிச்சப்பழம் பாக்ஸோடு இருக்குது. கேட்டோன்னா சரி ரைட் எடுத்துக்கோ, இந்த வச்சுக்கோ கதை அப்படின்ட்டு அங்கே காசை கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கதை சொல்லு அப்படின்னு. மன்னர் உங்களுக்கு மரண தண்டனை அறிவித்து விட்டார். மரண தண்டனையா, என்னாச்சு அப்படின்னு அறிவித்து விட்டார். உங்களை சிறையில் அடைத்து விட்டார்கள், என்னை பூட்டி அறையில் வைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ராஜகுரு தான், என் பாட்டனார் தான் உங்களை சிறையிலிருந்து விடுவித்து இரவோட இரவாக என்னையும் உங்களையும் குதிரையில் வேறு தேசம் எங்காவது சென்று விடுங்கள் அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சார். நாம் 2 பகல் 2 ராத்திரி தொடர் பயணத்தில் வந்து மிக களைப்பாக ஒரு இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தோம். சரி, அப்போது ஒரு பேராபத்து வந்து விட்டது. ஆபத்து? இளவரசர் சிறுபடையோடு நம்மளை சுற்றி வளைத்து விட்டார். இளவரசர் வந்துட்டாரா? அப்புறம் என்ன அப்படியே காட்சி அங்கே போகும்போது, செல்வத்தில் என்னை விட சிறந்தவனா, அழகில் என்னை விட சிறந்தவனா, பலத்தில் என்னை விட சிறந்தவனா, இவனை ஏன் நீ தேர்வு செய்தாய், என்னை ஏன் நிராகரித்தாய், காரணத்தை சொல் அப்படின்னு வந்து இளவரசர் முன்னாடி நிற்கிறார். அப்போ வந்து அறிவில் சிறந்தவர், பண்பில் சிறந்தவர், அதே சமயம் நீங்கள் அழகன். நம் தேசத்தில் பல பெண்கள் உங்களோடு கூடலில் இருக்கிறார்கள், அதை என்னால் ஏற்க முடியாது. இவர் என்னை தவிர வேறு ஒருவரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், அதனால் இவரை எனக்கு பிடித்திருக்கிறது. மனம் ஏற்கவில்லை அப்படின்னு தூக்கி போட்டு வில்ல செம்ம அடி அடிக்கிறாப்புல ஹீரோ. ரோமியோ வந்து இளவரசர் தூக்கி போட்டு அந்த காலத்து ரோமியோ தூக்கி போட்டு செம்ம அடி அடிக்கிறாப்புல. கரெக்டாக அந்த சமயம் பார்த்தா தேவகுரு வந்துடுறாரு, ராஜகுரு வந்துடுறாரு. வந்து இது சரியில்லை, சமமான எதிரிக்கிட்ட தான் சண்டையிடணும், இது சண்டையிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம அரசவைக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அரசவைக்கு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ராஜகுரு வந்து அப்படி கண் காட்டுறாரு. அந்த இடத்துல இந்த பெட்டி இருக்குது, பெட்டியில் போயிட்டு 2 பேர் ஏறிடுங்க அப்படின்ட்டு சைகை காட்டுறாரு. ஹீரோனி போய் ஏறிடுறாங்க. கரெக்டாக இளவரசர் திரும்பி பார்த்துடுறாரு. திரும்பி பார்த்தோன்னா இவனை தூக்கி அப்படி சொல்கிறாரு. பாக்ஸ் டைம் ட்ராவல் ஆரம்பித்து ட்ராவல் ஆகி இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்ற உடனே இவங்க அப்படியே டிராஃபிக்லேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படியே செல்ஃபோனை இப்படி கையில் வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. திஸ் இஸ் டைம் ட்ராவல் டிவர்ஸ் அப்படின்ட்டு அப்படி கை வைக்கிறாப்புல. கையில் இருந்த செல்ஃபோன் டிவர்ஸ்குள்ளே விழுந்த உடனே அந்த கை வைக்கிற இடம் தான் டிவைஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் மாதிரி.
டக்குன்னு டிவைஸ் க்ளோஸ் ஆரம்பிக்குது, டக்கு 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 டக்குன்னு க்ளோஸ் ஆரம்பிக்குது. மின்னல் வெட்ட ஆரம்பிச்சது. டைம் ட்ராவல் ஆகுது. ஐயோ இது எங்கே போச்சு அப்படின்ற, எங்கேருந்து வந்ததோ அங்கே தான் சென்று இருக்கும். இப்போது நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓ, நாங்கள் செத்து இருந்தால் தான் இங்கே பிறந்திருக்கவே முடியும். இது இப்போ போயிடுச்சு. அங்கேருந்து வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதை நான் யோசிக்கவே இல்லையே. அப்போது அங்கே நீங்கள் இறந்து விட்டீர்களா? முதல்ல வா போகலாம், இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு வெளியில் வர வந்து லேபோடைய டோரை திறக்கிறாங்க. திருப்பி டைம் ட்ராவல் மிஷின் டக்கு டக்கு டக்குன்னு வந்து நிற்கிது. வந்து நிற்கிது டைம் ட்ராவல் மிஷின். இப்போ யார் வரப்போகிறா உள்ளேருந்து அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த இடத்துல இன்ட்ரோல் விடுறோம். கரெக்டாக இன்ட்ரோல்னால் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். திருப்பி சீன் ஓப்பன் பண்ணும்போது அதிலிருந்து இளவரசர் வெளியில் வர்றார். இளவரசர் வெளியில் வந்து, அங்கே தான் உன்னை கொன்றேன், மீண்டும் நீயா அப்படின்ற உடனே பயத்தில் அடித்து பிடிச்சி இவங்க 2 பேரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு விது விது விதுன்னு வெளியில் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வந்து டோரை திறந்து பார்க்குறான். எப்படி திறக்கிறதுல பக்கத்தில் இருக்க ஜன்னலை உடச்சிட்டு வெளியில் வச்சுட்டு விறுவிறுன்னு வரான். இவங்க பைக்கில் ஏறி சர்றன்னு கேட்டை ஓப்பன் பண்ணி கேட்டில் வெளியில் போகிறாங்க. இவன் பின்னாடியே விரட்டிட்டு ஓடி வரான். ரோட்டில் வந்து நெல் அப்படின்னு கத்துறான். பின்னாடி வந்து ஒருத்தன் இடிச்சிடுறான் பைக்கில். ஓ என்ன வேஷம் இது, ஜோக்கர் மாதிரி எங்கள் நேரத்தில் தப்பிச்சு ஓடியாந்தியா, யாரையா நீனு? அவர்களை பிடிக்க வேண்டும், எனக்கு உதவு அப்படின்னு. இவர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு ஆள், இவர் கேட்டணும் உதவி செய்கிறான். எவ்வளோ காசு தருவேன்? பெட்ரோல் வைக்கிற வேலை என்ன தெரியுமா உனக்கு? 100 ரூபாய் தாண்டுது 1 லிட்ரு அப்படின்னு. உனக்கு என்ன வேண்டும்? துட்டு பணம் இருக்கா? இதை வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டான். பார்த்தா உள்ள ஃபுல்லாக தங்க காசு. ஆஹா, இவனுக்கு கறந்தா செம்மையாக கறக்கலாம். விடக்கூடாதுரா, இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணு. உட்காரதில்ல, உட்காவா, வா 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 உட்காரு. அவளை பிடிக்கணும். ஆனால் இதே ட்ரெஸ்லலாம் போனால் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் இப்படி இவ்வளோ பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு ஊருக்குள்ளே சுற்றினா பைத்தியம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. முடி வெட்டணும் பார்க்கலாம் ஆடிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஒரு துணி கடைக்கு போகிறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, மாத்திரம் கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறாரு இவர் ஹீரோ. இதுவும் வேண்டும் அப்படின்னு எடுத்து மாட்டிக்கிறாரு. அடுத்து முடி வெட்டுற சலூன் போகிறாங்க, முடி வெட்டுறாங்க. முடி வெட்டு நல்லா சூப்பராக ஒரு ஹேர் ஸ்டைலில் முடி வெட்டிட்டு அப்படியே வெளில வந்து, இப்போது அவர்களை எங்கே தேடுவது? இத்தனை மனிதர்கள், இவர்களெல்லாம் எங்கே செல்கிறார்கள்? போருக்கு ஏதாவது போருக்கு செய்கிறார்களா? என்ன செய்கிறார்கள்? எங்கே போகிறார்கள்? ஏன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறார்கள்? இரு இவ்வளோ கேள்வியெல்லாம் வரிசையாக நீ கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. இவங்களாம் வேலை வெட்டியிருக்கு. எல்லோரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. எவ்வளோ வேலை இருக்குது. ஏன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறார்கள்? சரி ரைட்டு. இப்போ என்ன? அவங்கள பிடிக்கணும் உனக்கு, அவ்வளோதானே? அவங்க வீடு தெரியுமா? என்னை அழைத்து வந்த இடம்தான் அவர்கள் வீடு என்று நினைக்கிறேன். அப்போ அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் திருப்பி ட்ராவல் போய் பைக்கில் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. மிட் நைட் ஆகுது. அப்போ தான் இவங்க 2 பேரும் நைஸாக வராங்க. இந்நேரம் போயிருப்பான், எங்கேயாவது போயிருப்பான், சிட்டிக்குள்ளே தொலைஞ்சிட்ருப்பான், நம்ம போகலாம் அப்படின்ட்டு வராங்க. வரும்போது மறைஞ்சிருந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி வந்து நம்ம ரோமியோவை எட்டி மிதிக்கிறாப்புல இளவரசன் மிதிச்சோன்னு ரோமியோ சுருண்டு போய் விழுந்துடுறாப்புல. 2 பேரும் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ரோமியோவுக்கு டக்கு ஞாபகம் வருது, கன் இருக்குது, இவனை அடிச்செல்லாம் ஜெயிக்க முடியாது, ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திருப்பி லாபம் வேகமாக கிட்டு ஓடுறாப்புல. பின்னாடியே வரத்திக்கிட்டு வரான். அந்த ஹீரோனையும் பின்னாடியே ஓடுறான், மனையாட்டியும் பின்னாடியே ஓடுறாப்புல. நண்பன் வந்தாலும் அவனுக்கு பின்னாடியே ஓடியாரான். என்ன அதான் நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு போனோம். டப்புன்னு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு ஒரு சுடு. யார? இளவரசன். என்ன மாதிரி ஆயுதம் இது அப்படின்னு. கண்ணியான்ட்டு அவன் ஒரே ஓட்டம். உடனே மனையாட்டி அப்படியே தடுமாறி அடி நிற்கிற, என்ன மாதிரி ஆயுதம் நிற்கிறா. மனையாட்டி கிட்ட வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் டைம் ட்ராவல் மிஷினுக்குள்ளே ஏறிடுறாங்க. ஏறி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இளவரசன் ஒன்று வேகமாக ஓடியாந்து இது டைம் ட்ராவல் ஆகிற டைமில் இந்த பாக்ஸ் இந்த சைடு டோர் க்ளோஸ் ஆகுதுன்னா பின்பக்கம் வந்து அங்கே ஒரு தட்டுறாப்புல. கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் வருது, அதில் ஏறி நின்று இந்த சைடு ஒரு தட்டு பட்டுற டப்பால் இங்கேருந்து ஒரு பார்ட்டிஷன் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோடனே 2-3 பேரும் டைம் ட்ராவல் ஆகி அந்த காலகட்டத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போகும்போது ஏற்கனவே இந்த டிவைஸ் மட்டும் தனியாக போச்சுல்ல, அப்போது வில்லன் வந்து அதில் இந்த செல்ஃபோன் இருந்து தூக்கி வீசிடுறான். வீசினதை வந்து இதை ஒரு காட்சியை அப்பயே காட்டுறோம். நம்ம தூக்கி வீசினோடனே கதாநாயகியோடைய இது மனையாட்டியோடைய தோழி ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த டிவைஸ், அந்த செல்ஃபோனை. இப்போ திருப்பி அங்கே போயிடுறாங்க.
போன உடனே 3 பேரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவருடைய இதுதான் இளவரசருடைய இது பகுதி தான் ஓப்பன் ஆகுது. அவர் வந்து முன்னாடி நிற்கிறார் அடி கம்பீரமா. இது அப்புறம் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது பார்த்தா கரெக்டாக இளவரசன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அப்படி குத்த வராப்புல. இவன் திருப்பி கன்னுது டமால் 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 3 சுடுறாப்புல. இளவரசர்ல டக்கு டக்குன்னு அங்கங்கே 3 இளவரசர் தட்டு மாறி திருப்பி வராப்புல கன்னு தூக்கி அடிச்சிடுறாப்புல. ஒரு 2 புல்லட்டு வேஸ்ட் ஆகிடுது. அவர் மேலே படலை. ஒரு 4 புல்லட்டு இளவரசர் மேலே பட்டுருச்சு. 2 புல்லட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. மொத்தம் 6 புல்லட் தான். கையில் புல்லட் இல்லாதனால டப்புன்னு தூக்கி அடித்த உடனே தடுமாறும்போது இவங்க டைம் ட்ராவல் திருப்பி க்ளோஸ் பண்ணுறாங்க. டைம் ட்ராவல் டிவைஸ் க்ளோஸ் ஆகுது. இவர் பின்னாடி வந்து திருப்பி ஏறலான்னு வரும்போது பலத்த காத்தடிக்குது. அப்படி திரும்பி அப்படி பார்க்குறவரு நான் பார்த்தா வானுயரம் இதில் பெரிய சுனாமி வந்துட்டுருக்கு. அவர் கூப்பிட்டு அந்த படையெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படியே ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. டைம் ட்ராவல் ஆகலைங்க. நிற்கிறாரு. அப்படியே வந்து அடிச்சிருது. அப்படியே தண்ணியில் அந்த பாக்ஸ் அப்படியே கரண்டு அப்படியே போகுது. இளவரசர் எல்லோரும் காலி போது. டக்குன்னு டைம் ட்ராவல் ஆகிடுது. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அதில் மோதி இன்னொரு மலையில் மோதும் போது டைம் ட்ராவல் ஆகிடுது. இங்கே வந்து டப்புன்னு அப்படி ஓப்பன் ஆகி பாக்ஸ் நிற்கிது. இங்கே வந்து அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்களுடைய லேபில். ஏன்னா சில மணி நேரங்கள் கழித்து தான் இங்கே டைம் படி சில மணி நேரங்கள் கழித்து வரும்போது அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. பாக்ஸு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஷீல்டு உள்ளேருந்து ஃபுல்லாக தண்ணி கொட்டுது. இவங்களுக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கனால அவங்களுக்கு தெரியல. அவங்க அம்மாவும் அப்பாவும் நைஸாக அப்படி போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ரோமியோ வந்து மனையாட்டியோட கன்னத்தை இப்படி பிடிச்சிட்ருக்காப்புல. மனையாட்டி வந்து ரோமியோட கன்னத்தை இப்படி பிடிச்சிட்ருக்காப்புல. 2 பேரும் அப்படியே நின்றுருக்காங்க. யாரா இது? ஓ மாம் 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 திஸ் இஸ் மனையாட்டி. மனையாட்டியா அப்படின்னா யார் இவர்கள் அப்படின்னு அவள் கேட்குறான். திஸ் இஸ் மை மாம், இஸ் டேட். அப்படி என்றால் ஒரு புரியாதில்ல, இது என் அப்பா, இது என் அம்மா அப்படின்னோடனே ஓடி அந்த காலில் விழுறான். என்னடா காலிலெல்லாம் விழுது இந்த காலத்தில் இந்த பொண்ணு? இந்த காலத்து பொண்ணு இல்லைம்மா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துச்சா? அங்கேருந்து வந்ததா? நான் இங்கேருந்து போனேன்னா வில்லன் பாக்ஸ் மட்டும் போச்சா? அப்புறம் வில்லன் வந்தானா? இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே போனோமா? அப்புறம் நாங்கள் மட்டும் இங்கே வந்துட்டோமா அவனை அங்கேயே விட்டுட்டு? துப்பாக்கி இல்லை எடுத்து அவனை சுட்டுட்டேன். கேஸ் ஆகிட போகுதுரா. இல்லை அவன் 10,000 வருஷத்துக்கு அந்த பக்கம் இருக்கான். துப்பாக்கி அங்கே தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்க போலீஸ் என்ன பிடிக்க மாட்டாங்கம்மா அப்படின்னோடனே, அப்போது டைம் ட்ராவல் சாட்சியே நீங்கள் தானா? சரி ஓகே அப்படின்னா டப்புன்னு கட் பண்ணால் 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இவங்க வீட்டில் அப்படியே போனால் கர்ணன் படத்தோடைய படம் ஓடுது. அதாவது நம்ம சிவாஜி கணேசன் அப்படி சாஞ்சிட்டு இருக்காரு. அவர் மேலே வந்து அது யாருப்பா அவர் அம்பு விட்டுட்ருக்காரு அர்ஜுனன். அந்த அம்பு வந்து அப்படி குத்திக்கிட்டே இருக்குது. உடனே விட்டு விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள் அப்படின்ட்டு ஒரு சத்தம். அப்படி திருப்பினா கதாநாயகி வந்து ஒரு வாழைப்பழத்தை பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே கையில் வச்சு விட்டு விடுங்கள் அவரை விட்டு விடுங்கள்ட்டு அழுதுன்னு இருக்காங்க. தாரையாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றின்னு இருக்கு. விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்ட்டு இன்னொரு சவுண்டு. திருப்பினா ஒரு 3 வயசு குழந்தை ரோமியோவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கு. என்னை விட்டுரு அப்படின்னா குடுகுடுன்னு அந்த கொண்டு ஓடுது. அப்போது ஏப்பா இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கேனே, கொஞ்சமாக என்னை காப்பாற்றணும்னு உங்கள் மனசாட்சி இருக்கா அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்க, அவர் வந்து சின்ன வயசில் என்னையும் உங்கள் அம்மாவையும் கொம்பெடுத்து அடித்து வீட்டை விட்டே விரட்டி இருக்க, நான் எப்படிதான் உன்னை காப்பாற்றுவேன்? நீ பண்ணது உனக்கு திருப்பி வருது தான் அப்படின்னாண்ணா. நல்லா கதை பேசுப்பா, நீனு காப்பாற்ற மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு. என்னடா காப்பாற்றணுன்னா, குழந்தைகிட்டையும் பொண்டாட்டிகிட்டையும் அடி வாங்காத மனுஷனே கிடையாதுடா அப்படின்னா. நீ வேறையாம்மா நல்லா ஊசி பேத்துக்கு நல்லா வந்து பிறந்து எடுக்கிறாங்க 2 பேரும், முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் டிவைஸ் கடன்னு வந்து நிற்கிதுங்க. என்னடா இது, இன்னொரு டைம் ட்ராவல், திருப்பி வில்லங்கள்லாம் எவனா வந்துட்டானா அப்படின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இறங்கி வர. உடனே நம்ம ஹீரோனி குடு ஓடி போயிட்டு, சகோதரி நீயும் வந்து விட்டாயான்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். ஐயோ 2 பேரும் அன்பு பாசம் தாங்க முடியல. இவங்க அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு அழகாக இருக்கல்லடா மா, இப்போல்லாம் பார்க்கறதுக்கு நகைலாம் போட்டுக்கிட்டு நல்லா அழகுட்டுற இதெல்லாம் போட்டுட்டு இருக்குமா அழகாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன தெரியுமா, அது ஒரு அழுகு நைட்டி போட்டு சுற்றின்னு இருக்கும். அழகாலாம் இருக்காது, சுமாராக தான் இருக்கும் அப்போ பார்த்தோன்னா.
இப்போ போட்டிருக்க நகைக்கு எதுக்கும் அழகாக தெரியுது. சரி என்ன விஷயம்னு கேட்போம் அப்படின்னா, இவள் என் சகோதரி, நாங்கள் இருவரும் ஒருவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம், அதற்காக தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு. நான் அதே 2 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறா இருந்தீங்களா, அதுக்கு நான் தான் கிடச்சேன் அப்படின்னு டக்குன்னு திரும்பும்போது அந்த குட்டி குழந்தை ஓடி போச்சுல்ல, அது ஒரு பேட்டை தூக்கின்னு டாடின்னு ஓடியாருது. வா 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 வந்துட்டு குழந்தை இருந்து பேட்டை பிடிச்சி ஒரே அடி அடிச்சு மண்டே பழந்து ஓடிடு. உன்னால் ஆளாளுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து என்னை கல்யாணம் பண்ணி போகிறேன்ட்டு ஓடு 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 அப்படின்ட்டு விரட்டி விட்டு டைம் டிவைஸில் ஏறி போயிடுறா. ஹீரோனிக்கு நம்ம மனையாட்டி கோவம் வந்த என் சகோதரிக்கு ஒரு வேளை உணவு கூட கொடுக்காம இப்படி விரட்டி விட்டுட்டீங்களே வந்து ஹீரோ டம்மு 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 டம்முன்னு அடிக்குது. நிறுத்துறி, நீ சாப்பிட்ற 4 வாழைப்பழத்துக்கு 4 கொய்யா பழத்துக்காக உட்கார வச்சுக்க சொல்கிறியா? அதெல்லாம் முடியாது, அவள் போட்டோம், அதுக்கே என்ன அடிக்கிற அப்படின்னு. ஓ அடித்து விட்டு என்னை மன்னித்து விடுங்கள், திருப்பி மன்னித்திருங்க காலில் விழுந்தோன்னே எவ்வளோ அடித்தாலும் இப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது நல்லா தான் இருக்குது. அதுக்காக 2 பேர்கிட்டலாம் அடி வாங்க முடியாது அப்படின்னா, 2 பேரும் அடிக்கிட்டலாம் அடி வாங்க முடியாது அப்படின்னா, அழகாக தாண்டா இருக்குது அந்த பொண்ணு, அணைச்சிருக்க வேணாண்டா. அடி வாங்க முடியலம்மா, இது அடிச்சதுன்னா காலில் வந்து மன்னிப்புக்காவது கேட்குது. அதோ அந்த குட்டி எவ்வளோ அடித்தாலும் மன்னிப்பு கூட கேட்க மாட்டேதும்மா, முடியலம்மா என்னால் அப்படின்னா, சரி போ அப்படின்ட்டு மனையாட்டி எழுந்திரிக்கிறாங்க. அவர் தோளில் கை போடுறாரு. குட்டி ஓடி அந்த காலில் குழந்தை குச்சிட்டு காலில் பிடிச்சிக்குது. அப்பா வந்து தோளில் கை வைக்கிறாரு, அம்மா வந்து தோல் மேலே கை வைக்கிறாங்க. கதை முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கதையை ஏன் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போது சர்க்கார் படத்தில் சும்மா அற்புதமாக நடிச்சிருப்பார், டைலாக் பேசி அற்புதமாக நடிச்சிருப்பார். பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு, ஃபயர் ஃபயர் ஃபயர்னு விட்டிங்கல்ல. அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் தெரியுமா? கதாசிரியரும் அவர் தான், ஏஆர் முருகதாஸ். அது வசனங்கள்லாம் எழுதுனது யார் தெரியுமா? ஜெயகாந்தன், எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவருடைய வசனங்கள் அது. நீங்கள் வந்து பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு ஃபயர் ஃபயர்னு விட்டதுக்கெல்லாம் தகுதியான ஆள் யாருன்னா அந்த வசனம் எழுதிய ஜெயகாந்தனும், அந்த கதையை எழுதி அந்த படத்தை இயக்குனராக இருந்த ஏஆர் முருகதாசன் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு கதைன்னும்போது இப்போது ரோமியோன்னு ஒருத்தரை சொன்னேன், அவரை சுற்றியே கதை போச்சா? இது சினிமா, இது வேறு, இந்த திசைன்னு வச்சுக்குவோம். ஆனால் அரசியல் அப்படி இல்லை. ஒருவர் எல்லாரையும் பார்க்கணும். இஸ்லாமியரை பார்க்கணும், கிறிஸ்துவர்களை பார்க்கணும், ஹிந்துக்களை பார்க்கணும். அதில் சாதி வரி அடிப்படையில் வந்து எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வை சமன் பண்ணணும், அவங்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கான இடஒதுக்கீடுகளை நிர்ணயம் பண்ணணும். இப்படி சிந்திக்க வேண்டியது ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு நடிகனுக்கு எதையும் சிந்திக்க வேண்டாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு இன்றைக்கி என்ன டைலாக் பேசணும், என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. இப்போது நான் கதை எடுத்துகிறதெல்லாம் இதெல்லாம் புதுசு கிடையாது. ஒரு தாட் வந்ததுன்னு வைங்களேன், ஒரு 2-3 மாதம் அந்த தாட்லேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டு. ஒரு கதையாக ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வர கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நோட்டில் எழுதுவேன். அப்படி எழுதுனது ஒரு 27 கதைக்கிட்ட இருக்குது, 27 கதை இருக்குது. எழுதாம விட்டது 100க்கும் மேற்பட்ட கதைகள் நான் எழுதாமையே விட்டுருக்கேன். இப்போது பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு, ஃபயர் ஃபயர் ஃபயர்னு விட்டிங்கல்ல, யாருக்கு விட்டீங்க? சிந்திச்சவனுக்கு. ஆனால் நீங்கள் யாருக்கு விட்டுருக்கீங்கன்னா அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணி பேசினவருக்கு. இப்போ இந்த கதை வந்து நான் படமே நாளைக்கு பண்ணாலும் யாருக்கு நீங்கள் பிளாஸ்ட் விடுவீங்க? இந்த கதையை டாட்லேருந்து முழுமையாக யோசித்து இதை எழுதி வந்து ஒரு ஃபுல்லாக ஷெடியூல் போட்டு பிரித்து ஷூட்டிங் போய் நடிக்க வச்சு, அந்த நடிகன் அதெல்லாம் எடிட்டிங்லாம் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி அவருக்கு ஒரு பாட்டு போட்டு, அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் பாட்டு எழுதி, ஒரு எழுத்தாளர் பாட்டு எழுதி, ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போசிங் பண்ணி, ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்து, அதில் ஒரு ஃபைட் வைக்கிறோன்னா ஃபைட் மாஸ்டர் சொல்லி கொடுத்து, எல்லாத்தையும் பல பேர் 100கணக்கான பேர் சேர்ந்து ஒருவருக்கு சொல்லி கொடுத்து நடிக்க வச்சு, அந்த நடிகன் திரையில் தோன்றும் போது அவருக்கு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட், ஃபயர் ஃபயர் ஃபயர். நீங்கள் எவ்வளோ பெரிய தவறான ஒரு இது பண்ணுறீங்க. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கணும், பார்த்து 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 முடிவெடுக்கணும்.
படிங்க, நல்லா படிங்க, நல்லதை படிங்க. இப்போது நான்லாம் ஏன் டைரக்டர் ஆகலை, என்னால் ஏன் ஆக முடியாமல் போச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும்ல. நான் படித்தது வெறும் 8ஆம் கிளாஸ் தான். ஒரு 24 25 வயசில் வந்து நானும் சினிமாவில் முயற்சி பண்ணி ரொம்ப ட்ரை எல்லாம் பண்ணேன். போகிற இடத்துலலாம் வந்து என்ன படிச்சிருக்கேன், 8ஆம் கிளாஸ் தானே, நீ எல்லாம் வந்து டேரக்டர் ஆக போறியா அப்படின்ட்டு. என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து மோகன் ஒருத்தர் மியூசிக்லாம் நல்லா கம்போசிங் பண்ணுவாப்புல. சாங்லாம் நாங்கள் 2 பேரும், நான் எழுதுகிற சுச்சுவேஷன் கதையை அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் வந்து அதுக்கு சாங் எழுதுவார், மியூசிக் போடுவார். இப்போ மியூசிக் டீச்சராக இருக்கார். 2 பேரும் நல்லா. நான் அது மாதிரி நிறைய பேர் ஆர்ட் டைரக்டராக ஒருத்தர் குமார்னு ஒரு பையன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கேமராமேனாக மகேஷ்னு ஒருத்தர் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். அது சினிமாக்குள்ளே போயிட்டான். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் ஃப்யூச்சர் ஃபிலிம் கேமராமேனாக ஆக முடியல இன்றைக்கி வர. இப்படி ஒரு பெரிய கூட்டமே நாங்கள்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் பெருசாக நாங்கள் படிக்காதனால எங்களோட தோல்வி உறுதியாச்சு. அதுக்காக நாங்கள் வருத்தப்படலை. எங்களுக்கு வேறு தொழில் இருக்குது, வேறு வேலை இருக்குது, நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம். அதுக்காக சினிமா தான் எல்லாம் அப்படின்ட்டு ஒடிஞ்செல்லாம் போகல. ஆனால் ஒரு காலத்தில் நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன், சினிமா தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் சினிமா, சினிமா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்படி ஃபயர் விட்டவன் தான் நானும் சினிமாவுக்கு. ஆனால் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன், சினிமா வேறு, அரசியல் வேறு, ரெண்டும் 2 எதிர்த்து செய். இதை சில பேரால் மட்டும்தான் சரியாக செய்ய முடியும், எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நிறைய யோசிக்கும் திறனும், நிறைய சமூக அக்கறையும் சிந்தனையும், பொருளாதார அக்கறையும் பொருளாதார சிந்தனையும், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழை சமன் செய்யக்கூடிய பக்குவமும் அறிவும் அரசியலுக்கு வேணும். சினிமாவில் 2 வகை இருக்குது. சினிமாலேயும் 2 வகை இருக்குது. ஒன்று நல்லா ஆட தெரியணும், நல்லா வாயை சச்சு பாட தெரியணும், நல்லா நடிக்க தெரியணும். இது ஒன்று, அதான் இந்த நடிகர்கள். இன்னொன்று, அதுலேயும் சிந்திக்கணும், ஒருவரை சுற்றி எல்லாம் நடக்கிற மாதிரி கதைகளை க்ரியேட் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ், கதாசிரியர்கள், இப்படி அதுலேயும் 2 வகை இருக்குது. அதுலேயும் ஹார்ட் ஒர்க்கு நிறைய பேர். அதாவது ஒருத்தர் ஸ்க்ரீனில் தெரிகிறாருன்னா பேக்கப்பில் 200 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 200 பேருடைய அசைவுக்கு தான் அவர் கேமராவில் தெரிகிறாரு. கேமராவில் தெரிகிறவர் தான் உலகத்துக்கு தெரிகிறாரே தவிர, அந்த 200 பேர் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் தெரிய மாட்டாங்க. இப்போ சர்க்கார் படத்தில் எங்கள் அண்ணன் செஞ்சிட்டார், பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட், ஃபயர் ஃபயர் ஃபயர். ஆனால் லூசு பசங்களா, அந்த படத்துடைய இயக்குனர் கதை எழுதினார், அதில் வரக்கூடிய வசனங்களை வேற ஒருத்தர் எழுதினார், அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார் நடிப்போட. அவ்வளவுதான். இப்போ நான் கிட்டத்தட்ட 27 கதை வச்சுருக்கேன். என்ன மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வச்சுருப்பான், இந்தியாவில் எவ்வளோ பேர் வச்சுருப்பேன், எல்லோரும் சாதிச்சிட்டாங்களா சினிமாவில்? அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் அது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்காக எல்லோரும் தற்கொலை பண்ணிட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை வேறு, சினிமா வேறு, அரசியல் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது என் வாழ்க்கைன்றது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான், என்னுடைய குடும்பம், இது என் வாழ்க்கை. சினிமா அப்படி இல்லை. சினிமாவில் வந்து ஒரு சின்ன விஷயம் செய்யணுன்னா கூட ஒரு 100 பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஒருத்தரை காட்சிப்படுத்துறதுக்கு, அது வேறு. அரசியல் அப்படி இல்லை. ஒரு கையெழுத்தில் பல லட்சம் பேருடைய தலையெழுத்து இருக்குது. பல லட்சம் பேருடைய தலையெழுத்து அதில் அடங்கியிருக்கு. இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மதக்கலவரத்தையும் செய்யணும்ட்டு போன டிஎம்கே பீரியடில் முயற்சி பண்ணாங்க. ரொம்ப அழகாக பாருங்களேன், 144 தடை உத்தரவு போடுறாரு, போட்டு அந்த இடத்துல கூட்டம் சேராமல் தடுக்கிறாரு, காவலர்களை கொண்டு வந்து அங்கே குவிக்கிறாரு. குவிச்சு அப்படி ஒரு மதக்கலவரம் நடக்காமல் கையாளக்கூடிய இந்த மெச்சூரிட்டி, இந்த அனுபவம், இந்த திறன் இருக்கவங்க தலைமையில் இருக்கும்போது தான் நாடு அமைதியாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ குற்றங்கள், நாளுக்கு நாள் குற்றங்கள் பெருகி போகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுமை தலைமையாக இல்லை. ஓடல நம்ம பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் பக்கத்தில் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே குடியிருக்காங்க, வீடு கட்டி, அரசு புறம்போக்கு நிலம். 40 வருஷமாக இருக்காங்க. அவங்க ஏதோ நேற்று தான் வந்து குடிசை போட்டாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 40 வருஷமாக இருக்காங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி வந்த உடனே அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. இதே மாதிரி கிருஷ்ணகிரியில் இடித்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அவங்களுக்கு மாற்று இடம் ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா? இதே மாதிரி டிஎம்கே பீரியட்லையும் இடிச்சிருக்காங்க, எல்லா பீரியட்லையும் இடிச்சிருக்காங்க நிறைய பேர். என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சொல்கிறேன். சென்னையில் கேகே நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே வந்து நிறைய குடிசை வீடுகள் இருக்கும். ஒரு 200-300 வீடு இருக்கும்.
குடிசை வீடுகள் அங்கே அப்பப்போ தீ பிடிச்சிக்கும், அப்பப்போ நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இது மாதிரி இது தொடர் கதையாக இருந்தது. அதுவும் அரசு நிலம் தான், புறம்போக்கு நிலம் அப்போ இருந்தது. அதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் அதில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அசோக் நகர் அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு பேக் சைடில் குவார்ட்டர்ஸ் குடிசை வாரிய திட்டத்து மூலிமா, குடிசை மாற்று வாரிய திட்டத்து மூலிமா அங்கே ஒரு குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு இவங்களுக்கு அங்கே வீடை மாற்றி கொடுத்து ஷிப் பண்ணிவிட்டு இந்த அரசு நிலத்தை மீட்டாங்க. டிஎம்கே பீரியடில் தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது, இவங்களுக்கு வீடு காலி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் கூட கொடுக்காம அவங்களோட வீட்டெல்லாம் இடிச்சிட்ருக்காங்க. இப்போ இது சிஎம்க்கு தெரியுமா? சத்தியமாக தெரியாது. ஏன்னா அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா படிச்சுட்டு போவார். நம்ம இப்போ சட்டசபையில் வந்து எதிர்கட்சி தலைவர் அவ்வளோ கேள்விகள் கேட்டார், எதுக்குமே பதில் சொல்லாமல் இருந்துட்டு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, அது வந்து படிச்சுட்டு போனார். ஆக்சுவலி அவருக்கு அந்த முதல்வருக்கு பர்சனல் அட்வைஸராக வந்து ஒரு ஜோசியக்காரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எல்லோரும் ஃபயர் விட்டாங்க, முடியாது முடியாது கத்தனாங்க, அதெல்லாம் எப்படி ஜோசியக்காரனை வைக்கலாம் கத்துனாங்க. ரைட்டு, அவரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன, யாரை போட்டாங்க? ரூட் மாஃபியா ஜெகதீஷை போட்டாங்க. இப்போ ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அவர் எழுதி கொடுக்குறத இவர் படிக்கிறார். இவருக்கு வந்து நல்லா மனப்படம் பண்ணி அழகாக சூப்பராக அடி ஆக்ஷனோடு நடித்து பிளாஸ்ட்டு அப்படின்லாம் செஞ்சு இவர் நடிச்சுட்டு வந்துட்டார். ஆனால் அதனால் என்ன பையன்? கேட்ட கேள்விகள் என்ன, அதுக்கு சரியான பதில் சொன்னாரா? இல்லை. இப்படி ஒரு நடிகனை நம்பி நாட்டை கொடுத்ததால் நாம் இன்றைக்கி எவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்கோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் மெயினாக இவங்க இந்த ஜென்சி கிட்ஸ்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, தலைவனை திரையில் தேடுறீங்க, ஆனால் தலைவனை அவங்களுடைய கொள்கை பற்றில் தேடணும். நீங்கள் தலைவனை வந்து திரையில் தேடுறீங்க, கொள்கை பற்றில் தேடுங்க. கொள்கை பற்றில் தேடுனீங்கன்னா கொள்கை உள்ள தலைவனை நீங்கள் தேர்வு செய்வீங்க. திரையில் வந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி ஒரு கதாசிரியர் எழுதி, ஒரு நல்ல இயக்குனரை கதாசிரியர் வசனங்கள்லாம் எழுதி ஒரு இயக்குனர் வந்து அந்த படத்தை திரைப்படமாக மேக்கிங், ஏன்னா ஒரு இயக்குனரை பல வருஷம் பயிற்சி எடுத்தவங்க தான் மேக்கிங் பண்ண முடியும். அவங்கள வச்சு மேக்கிங் பண்ணி ஒரு நடிகனை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அந்த நடிகன் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு, அவருக்கு எல்லாமே தெரியுன்றது முட்டாள்தனமான விஷயம். இனிமேட்டி அரசியல் பழகுங்க. நீங்கள் அரசியல் பழகாத வர இந்த தவறுகள் தொடரும். அதனால் இப்போ கதை வந்து என்னால் அடுத்து இன்னொரு கதை சொல்கிறீங்கன்னா இங்கே அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னும் 4 கதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் எழுதின கதை எனக்கு எல்லாமே மனப்பாடம். கதை சொல்கிறது இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரசியல் வேறு. இந்த தெளிவு மட்டும் மக்களிடம் வந்து சேர்ந்துருச்சுன்னா இந்த சமூகம் மேம்பட்ட சமூகமாகும். இங்கே ஒரு பெரிய போரே நடந்துகிட்ருக்கு, எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்ட்டு. அந்த எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக திராவிட இயக்கம் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வரும்போதும் மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான கல்வி, மக்களுக்கான வேலைவாய்ப்பு, மக்களுக்கான இடஒதுக்கீடு, மக்களுக்கான குடிசை மாற்று வாரியத்திலேருந்து மேம்படுத்த மக்கள் பேருந்து, இலவச பேருந்து அப்படின்ட்டு இப்போ தமிழ் மகள், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இவ்வளோ ஸ்கீம்ஸை கொண்டு வந்து திராவிட கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ மக்களுக்கு 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 வாரி கொடுக்குது. ஆனால் யாரால் வீழ்த்தப்படுதுன்னா, எந்த மக்களுக்கு இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து செய்தோ அந்த மக்களால் வீழ்த்தப்படுது. இது இன்றைக்கி நேற்று புதுசு இல்லை, 75 வருஷம் வரலாறு ஃபுல்லாக திமுக இல்லாமல் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லாமல் திமுக இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ திமுக செஞ்சுருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் திமுக செஞ்சதெல்லாம் தோல்வி. தொடர்ந்து 2 முறை மட்டும் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா, ஒரு முறை ஆட்சியில் இருந்ததுக்கு இந்தியாவின் 2வது பெரிய மாநிலம் சுதந்திரம் ஆகும்போது தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே வறுமையான மாநிலம், இந்தியாவிலே வறுமையான மாநிலம். இன்றைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்ததோ பிற மாநிலங்கள் இன்றைக்கும் அதே நிலையில் வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எப்படி 2வது பொருளாதாரத்துக்கு போச்சு? அதே மும்பை அப்போ ரொம்ப வருஷமாக மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்குது. மும்பைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி, அந்த சிட்டியோட வருவாய் தான் அந்த மாநிலத்தோடைய மிகப்பெரிய வருவாயாக இருக்குது. அது அந்த காலத்துலேயும் இருந்தது, இப்போவும் அதே இடத்த தக்க வச்சுட்ருக்கு. ஆனால் கடைக்கோடியில் அடித்து தூக்கிட்டு போயிருக்கு தமிழ்நாடு. நம்ம வந்து தெளிவாக வந்து கவனிங்க.
ஜென்சி கிட்ஸ். அரசியல் நகர்வுகளை கவனிங்க, அரசியல் பழகுங்க, படிங்க, நிறைய படிங்க, நல்லதை படிங்க. இந்த சமூகத்துக்கு எது தேவை, எது தேவையில்லைன்னு நிதானமாக முடிவெடுங்க. சினிமா கதை தான் சொல்லணுன்னா இன்னும் கதை நான் சொல்ல தயார். கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால். நான் உங்கள் விஜய் பிரபாகரன். தீ பரவட்டும்.